வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ லாக்அப் டெத் போன ஆட்சியில தான் அதிகமா இருந்தது. இந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆகாஷோடைய லாக்அப் டெத் அவங்களுடைய உடலை அவங்க உறவினர்கள் வாங்காம இருந்தாங்க. 100 நாள் கழிச்சு கோர்ட் ஆர்டர்னால இப்போ இன்னைக்கு தகனம் பண்ணணும்னு சொல்லி வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த ஆட்சி மாறினாலும் இது இப்படியேதான் தொடருமா? ஏன் இதுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாதா? அரசு அதுக்காக என்ன பண்ணுவானோ? இல்ல எதுக்குமே அவங்க போலீஸ் கிட்டே கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்களா? இன்னும் அவங்க கிட்ட அந்த பவர் எடுத்துக்கலையா? எப்படி சொல்றது? மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே தானே இருக்குது. ஆமா, இது விஜயால் இது மாற்ற முடியாது. புறையோடி போன ஒரு விஷயம். 75 ஆண்டு காலமா புறையோடி போன ஒரு விஷயம். குற்றவாளிகள் காவல்துறையும் ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. நீங்க திமுக அதிமுக இந்த ஆட்சி வந்தாலும் அந்த செயலாளர் வட்ட செயலாளர் மண்டல செயலாளருக்கு காவல் நிலையத்தில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கும். ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கும். ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு போலீஸ் போனால் அந்த குற்றவாளி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டான். ஆளுங்கட்சி வட்ட செயலாளர் தான் போய் பார்ப்பான். சார், போலீஸ் வந்துருச்சு, நான் குற்றத்தை பண்ணிட்டேன், எப்படியாவது காப்பாற்றுங்க. அப்போது காவல்துறையை குற்றவாளியை தேடிக்கொண்டு இருக்கிற பொழுது குற்றவாளிக்கு ஆதரவாக வக்கீல் போக மாட்டாங்க. யார் போவா? அந்த ஏரியா வட்ட செயலாளர் போயிடுவான். சார், நமக்கு வேண்டியவர் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு 20,000 கொடுத்தாரு, இந்தாங்க நீங்கள் 10,000, நான் 10,000. இப்படித்தான் 75 வருஷமா நடக்கும். எந்த வழக்குக்கும் புகார் மனு ஏற்பு ரசீது சிஎஸ்ஆர் கொடுக்கறதே இல்லை. ஏன்? உடனே கட்ட பஞ்சாயத்து போயிடுவார் வட்ட செயலாளர். சார், பார்த்து பண்ணிக்கலாம் சார். அப்படி அவர் செய்யலைன்னா அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது எம்எல்ஏட்ட புகார் சொல்லுவோம். சார், கட்சிக்காரன் போனால் கேஸ் போட்டுறான் சார். யார்கிட்ட? எம்எல்ஏ கிட்ட. யார் சொல்லுவான்? இந்த வட்ட செயலாளர் சொல்லுவான் இன்ஸ்பெக்டர் மேலே. அந்த எம்எல்ஏ மந்திரிட்டு சொல்லுவார், மந்திரி எஸ்பிகிட்ட சொல்லுவார். அப்போது எஸ்பி யார் கேட்பார்? யோ, அனுசரிச்சு நடையா கட்சிக்காரன்கிட்ட. கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? லஞ்சம், லாவணியம், ஊழல், கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது. டாஸ்மார்க்கு ராத்திரி 10 மணிக்கு பூட்டியிருக்கும். காலையில் 12 மணிக்கு தான் திறக்கணும், நீதிமன்ற உத்தரவு. 2 மணிக்கு போய் ஒரு காந்தி நோட்டை உள்ளே தள்ளுங்க, சரக்கு தானாக நடந்து வரும். காவல்துறைக்கு தெரியாதா? அந்த கடையை யார் நடத்துவா? அந்த ஏரியா வட்ட செயலாளர் நடத்துவான். அப்போது காவல்துறைக்கு மக்கள் மீது பயமே இல்லாமல் போச்சு. யார் காப்பாற்றுவா? ஒரு காவல்துறை தப்பு பண்ணிட்டா அவர் நேராக போய் எம்எல்ஏ விட்டு நிற்பார். எம்எல்ஏ கூப்பிட்டு மந்திரிட்டு சொல்லுவார், மந்திரி எஸ்பி சார், அந்த ஏடு வேண்டியால் தான், ரொம்ப நல்ல மனுஷன், சரி ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க சார். எஸ்ஐ தான் எனக்கு வேண்டியவர், நம்ம கட்சிக்காரனுக்கு வேண்டியவர். யார் சொல்லுவா? எம்எல்ஏ. எம்எல்ஏ யார்கிட்ட? எஸ்பிடி சொல்லுவார். இப்படி தான் ஓடுது. அப்போ அப்படி சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சால் லாக்அப்பில் அடித்து கொள்ளுவானா? அஜித் குமார் அடித்து கொள்ளுவானா? அதிமுக ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் பென்னிசி ஜெயராஜ் அடிச்சே கொள்ளுவானா? நீதிமன்றமா நீ? உயர் நீதிமன்றமா, உச்ச நீதிமன்றமா? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவனுக்கு பின்னால் உயர் அதிகாரி இருக்கார். அதிகாரிக்கு இவருக்கு நடுவில் ஒரு அரசியல்வாதி இருக்கான். அப்போ இவருக்கு பின்னால் யார் இருக்கா? ஒரு அரசியல்வாதி இருக்கான். நீங்கள் அஜித் குமாருடைய வழக்கில் அந்த பெண், என்ன பேர், ஒரு பெண் தான் புகார்தாரர். அந்த அம்மாவுக்கும் காவல்துறை உயர் அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கும் நட்பு. இதுதானே நடந்தது. அப்போ காவல்துறைக்கு எந்த பயமும் இல்லை, அடித்தே கொண்டு இருக்கு. இரவு பூரா மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு. கேட்பதற்கு ஒரு நாதி. இப்போ காவல்துறைக்கு சட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது எந்த பயமும் இல்லாதனுடைய விளைவு தான் இது போன்ற லாக்அப் டெத். கேரளாவில் லாக்அப் டெத்தே இருக்காது. ஏன்? ஒருவனை
சட்டத்துக்கு மீறி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா வந்து கம்யூனிஸ்ட் நிப்பாங்க. கம்யூனிஸ்ட் ஆமா. கொடியை பிடிச்சிட்டு 50 பேர் நிற்பான். காங்கிரஸ் கொடியை பிடிச்சிட்டு 50 பேர் நிற்பான். சிபிஐ சிபிஎம் 2 கொடியும் பிடிச்சிட்டு 50 பேர் நிற்பான். பாஜக 50 பேர் நிற்பான். பதில் சொல்லியே ஆகணும். இங்கே பொறுக்கி தின்பதற்கு, திருடி தின்பதற்கு, டாஸ்மார்க்கில் சாராயம் விற்பதற்கு தான் எல்லா கட்சிக்காரும் கொடியோடு நிற்பான். யாராவது போய் போலீஸ் ஸ்டேஷனை தப்பாக தட்டி கேட்டுருப்பானா? போலீஸ் ஸ்டேஷன் தேவையில் தான் இந்த கட்சிக்காரன் பொழப்ப ஓட்டுவான். சாராயம் விற்கிறது, கஞ்சா விற்கிறது, அப்படின்னு விற்கிறது, மாமூல் வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. இதேதான் இப்ப தாவேக்காவும் பண்ணுது. அதுதான் தொடர்ந்து லாக்அப் டெத்துக்கு காரணமே இதுதான். காவல்துறைக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை. யார் வந்தாலும் இதுதான் நிலைமை. இதுதான் லாக்அப் டெத்துக்கான காரணம். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் பாருங்க, உங்களுடைய ஆதரவை தருங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வீரா மீடியா அரசியல், ஆன்மீகம், சினிமா இப்படி அதிரடியாக எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தருகிற ஒரு பரபரப்பான செய்தி ஊடகம் வீரா மீடியா. இதற்கு உங்களது மேலான ஆதரவை கொடுத்து பெல் பட்டனை அமுத்தி அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.